ஒரு பக்கம் சுகன்யா செய்கிற சதியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலுக்கு நாளாக நாளாக இந்த வேலைக்கெல்லாம் போக முடியல. அவங்களால வந்து அந்த கால் வலி, உடம்பு வலி அப்படின்னு பல பிரச்சனைகள் வருது. இதுக்கு நடுவில் அரசி மேலே சந்தேகமும் நிறைய வந்து இப்போ கோமதிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அரசியை கூப்பிட்டு வச்சு யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே இருக்க, என்ன விஷயம், என்ன மெசேஜ் அப்படின்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க வேணால் ஃபோன் எடுத்து பார்த்துக்கம்மா அப்படின்னா, குமுதா யார் அப்படின்னா, குமரவேலை தான் குமுதான்னு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது என் ஃப்ரெண்டுமா அப்படிங்க, நான் வேணால் அன்லாக் பண்ணி தரேன், எல்லா மெசேஜும் பார்க்குறியா அப்படின்னு இனியா மாதிரியே கேட்க, இங்கே உடனே வந்து அவங்க பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்றாங்களாம். தங்கமயில் வந்து லீவெல்லாம் போட முடியாது எடுத்தோடனே, ஆனால் கை காலெலாம் வலிக்குதுன்னு பாவமாக வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது ராஜி இப்போ வந்து ப்ராக்டிஸ்க்கு போகிறாங்க. ஸோ ப்ராக்டிஸில் வந்து கீழே வேலை விழுந்துடுறாங்க. இவர் வந்து ரொம்ப புஷ் பண்ணி ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கும், கீழே விழுந்துட்டு நான் தான் உன்னை ரொம்ப கம்பல் பண்ணுறேன்னா இதாக இருந்தாலும் சொல்லிவிடு அப்படின்னா, இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இங்கே வர்றதுக்கு தான், நீ எதுக்கு இவ்வளோ பதற, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இப்போ நெருக்கம் உருவாகிட்டே இருக்குது. அவருடைய இந்த ப்ராக்டிஸ்க்கு அப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கதிராஜி நெருங்கிக்கிட்டே இருக்கிறது, அது ஏற்கனவே சக்திவேல் வேறு பார்த்தது. இதெல்லாம் இருக்கும் பொழுது குமரவேல் அரசியை சேர்த்து வச்சு இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நேற்று வந்தவுடனே வந்து இந்த முடிவை சுகன்யா எடுத்துட்டாங்க. வில்லிகளுக்கு மட்டும் உடனடியாக முடிவு வந்தது. அதனால் வந்து ஒழுங்காக பார்த்து யாராவது பார்த்தா பிரச்சனையாகிடும் குமரவேலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, நீயும் வந்து படத்துக்கு போயிட்டு வா, நான் உன் கூட வரேன், நான் கூட வந்தால் அவனுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்து பேச, அப்போ நீங்கள் வந்தால் சரின்னு இவங்க சந்தோஷப்படும் பொழுது அங்கே வந்துடுறாங்க மீனா. என்ன விஷயம்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க சரி அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏதோ சரியில்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இதே மாதிரி பழனிவேல் ஏதோ சரியில்லை அப்படிங்கிறத கதிரும் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா அவர் எட்டி அந்த எதிர்த்த விட்டே பார்க்குறாரு, எப்போ நம்ம மனைவி வெளில வருவாங்கன்ட்டு. எதுவும் பிரச்சனையாக சண்டையான்னு கேட்டால் அந்த டாப்பிக்கே விடுங்கடா, எனக்கு ஒன்றும் இல்லைடா, பிரச்சனைடா அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு பக்கம் இவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் வெளில வரத்துக்கு முன்னாடி செந்தில் வந்து இப்படி 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னு எங்கள் மாமனார் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயத்த கதிர் பாண்டியன்ட்ட சொல்லிடுறாரு. அவர் கவர்மெண்ட்லேருந்து வேறு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து இதான் உங்கள் மாமனார் சொல்லியிருக்காரு அப்படின்னு. எவ்வளோ பணடா வேணும், என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க திருன்னு முழிக்கிறாங்க. 10 லட்சம் சொன்னால் 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக திட்ட தான் போகிறாரு. அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.